வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பூவோட பேர் வந்து டேபிள் ரோஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்த டேபிள் ரோஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். டேபிள் ரோஸை மினியாச்சர் ரோஸ், மாஸ் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டி பூக்களாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து மினியாச்சர் ரோஸுன்னு பேருங்க. என்னதான் டேபிள் ரோஸுன்னு சொன்னால் கூட இந்த பூவை நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்க முடியாது, கண்டிப்பாக பூக்காது. ஏன்னா இதுக்கு சன்லைட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்னிங் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 hours ஆகுது சன்லைட்டில் இது இருக்கணும். அப்போ தான் பூக்கள் நிறைய பூக்கும். இந்த செடிக்கு சன்லைட் இல்லைன்னா பூ உதிர்ந்துடும், இலைகள் மஞ்சளாக மாறிடுங்க. டேபிள் ரோஸ்க்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரூனிங் பண்ணி விடணும். ஒரு பூ வாடினதும் அந்த பூவை நீங்கள் அந்த இடத்துலேருந்து அகற்றிடணும். அப்போ தான் அந்த இடத்துல 1-2 புதிய மொட்டுக்கள் வரும். டேபிள் ரோஸுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது. நீங்கள் தண்ணி வந்து நிறைய ஊற்றக்கூடாது, அளவாக தான் ஊற்றணும். தண்ணீர் தேங்குற மாதிரி பார்த்துக்காதீங்க, அப்போ வந்து செடி வீணாக போயிடும். மண் மேலே 1 இன்ச்சு காஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றணும். உலர்ந்த இலைகள், பூக்கள் அதெல்லாம் அடிக்கடி வந்து நீங்கள் அகற்றிகிட்டே இருக்கணுங்க. ஏன்னா அப்போ அந்த இடத்துல வந்து புதுசாக வந்து மொட்டுக்கள் விட்டு பூக்கும். ப்ரூனிங்கிறது ரொம்ப முக்கியமானது டேபிள் ரோஸை பொறுத்த வரைக்கும். 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உரம் கொடுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் கிச்சன் வேஸ்டேஜும் வந்து கொடுக்கலாம். டேபிள் ரோஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹைப்ரிட் நேச்சர். அது வந்து இயற்கையாக வந்த செடியே கிடையாதுங்க. அது வந்து பல ரோஸ் வெரைட்டிஸோட க்ராஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் அது. இது வந்து ஒரு ஹைப்ரிட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. பூ அளவு வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலுமே கலர்ஸ் வந்து நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கும். ஒரு gift கொடுக்கறதுக்கு ஒரு சிறந்த பிளான்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த செடியில் ஒரு பிரச்சனை என்னென்னா, அடிக்கடி வந்து பூச்சிகள் வரும். அது ஆப்பிட்ஸ் மைட்ஸ்ன்னு சொல்லி பூச்சிகள் வந்து அடிக்கடி வர்றதுக்கு இதில் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அதே மாதிரி சோப்பு கரைச்சல் ஸ்ப்ரே பண்ணி விடலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு வேளை வந்து செடியில் நிறைய பரவிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து அகற்றிடணும், இல்லைன்னா பக்கத்தில் இருக்க செடிக்கு பரவிடும், எல்லாத்தையும் வந்து காலி பண்ணிவிடும் அந்த பூச்சிகள். அதே மாதிரி தண்ணி இல்லை அப்படின்னாலுமே வந்து செடி வந்து பூக்காது, ரொம்ப காஞ்சி போய் செடியே வந்து வீணாக போயிடும். அதனால் தண்ணி வந்து கண்டிப்பாக இதுக்கு அவசியமான ஒன்று. சன்லைட்டும் ரொம்ப முக்கியம். ஆனால் அளவுக்கு அதிகமாகவும் தண்ணி நீங்கள் ஊற்றக்கூடாது. மண்ணில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அளவு காஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றணும். தேங்கின மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. ப்ரூனிங் வந்து நீங்கள் மார்னிங் டைம் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஈவினிங் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் இருக்காது. மார்னிங் டைம் தான் இதுக்கு வந்து ப்ரூனிங் வந்து பொதுவாக பெஸ்ட்டான ஒரு டைம். நல்லா வந்து அந்த எல்லா இடத்துலையும் வந்து அங்கங்கே மொட்டு பூத்து வந்து நல்லா காஞ்சி இருக்கும் பாருங்கள். அந்த இடத்தெல்லாம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டுட்டு ப்ரூனிங் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும், நிறைய பூக்கள் பூக்கும். இது மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.